வெனிசுலா ஈரான் மீது கை வைத்த அமெரிக்கா வடகொரியாவை தொட மறுப்பது ஏன்? ஆச்சரியமான பின்னணி. கேஸ் தட்டுப்பாடு பிரச்சினைக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டாதவர்களே இல்லை. உலக நாட்டாமை போல் எல்லா நாடுகளின் உள் விவகாரங்களிலும் அமெரிக்கா தலையிடுவதாக மக்கள் பலர் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதில் காரணம் இல்லாமல் இல்லை. ஏனெனில் முன்பு வியட்நாம், கியூபா, ஈராக், ஆப்கானிஸ்தான் என வரிசையாக கை வைத்துள்ளது. அதேபோல அண்மையில் தான் வெனிசுலாவின் அதிபரை தூக்கியது. ஈரான் மீது கை வைத்த அமெரிக்கா அதன் உச்ச தலைவரை போட்டு தள்ளியது. ஏன் வடகொரியா மீது மட்டும் கை வைக்கவில்லை? அங்குள்ள அதிபரை மாற்ற விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அமெரிக்கா எப்போதுமே தனது நாட்டின் தேசிய நலன் மற்றும் ஆபத்து ஆகிய இரண்டையும் பொறுத்தே உலக நாடுகளை கையாளும். அதாவது தங்கள் நாட்டின் தனிப்பட்ட ஆதாயம் இல்லாமல் எதிலும் இருக்காது. நட்பு நாடுகளுக்கு உதவி என்றால் உதவி செய்யுமா என்றால் அதுவும் அவ்வளவு எளிதாக நடக்காது. தனக்கு லாபம் இல்லாத எதிலும் அமெரிக்கா எளிதாக இறங்காது. வெனிசுலா, ஈரான் ஆகிய நாடுகளை தாக்கியதற்கும் வடகொரியாவிடம் அமெரிக்கா அடங்கி வாசிப்பதற்கும் சில முக்கிய காரணங்கள் உள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை கருப்பு தங்கம் என போற்றப்படும் கச்சா எண்ணெயை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அதனை வைத்துதான் உலக நாடுகள் தன் வழிக்கு கொண்டு வருகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளம் என்பது அந்த நாடுகளுக்கு சொந்தம் என்றாலும் அதை கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் உள்ளது. ஏனெனில் அமெரிக்க டாலரில் தான் எண்ணெய் விற்க வேண்டும் என அமெரிக்கா உலக நாடுகளிடம் கட்டாயமாக்கியுள்ளது. அதனை மீறினால் பொருளாதார தடை போடும். ரொம்ப பேசினால் போரை தொடுக்கும். இரண்டு நாடுகளுக்கு சண்டை போட்டால் சமாதானம் செய்ய போகும். ஆனால் அதில் தனக்கு ஆதாயம் உள்ளதா என்பதை பார்க்கும். ஆதாயம் இல்லாமல் எதிலும் இறங்காது. அதுதான் உண்மை. எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் பேச்சை கேட்கின்றன. அதனை மறுக்கும் நாடுகளை தான் அமெரிக்கா தாக்கி வருகிறது. அத்துடன் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறது. இதில் ரஷ்யா, சீனாவை மட்டும் அமெரிக்கா ஒன்றும் செய்வதில்லை. பொருளாதார தடைகளை தான் விதிக்கும், அதனை தாண்டாது. ஏனெனில் அந்த நாடுகள் அணு ஆயுத நாடுகள். வெனிசுலா, ஈரான், அமெரிக்கா சொல்லபடி நடந்து இருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. அவர்கள் கேட்கவில்லை. அதுதான் சண்டைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஈரான், இஸ்ரேல் இடையே நீண்ட காலமாக பிரச்சனையுள்ளது. அதனை அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானை தனது வழிக்கு கொண்டு வர விரும்புகிறது. ஆனால் அது எவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. மேலும் வெனிசுலா அல்லது ஈரானிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் இல்லை. ஆனால் வடகொரியாவிடம் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்ட ICBM, அதாவது இன்டர் கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகள் உள்ளன. ஒருவேளை வடகொரியா மீது அமெரிக்க இராணுவம் நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு முழு அளவிலான அணு ஆயுத போராக மாறி அமெரிக்காவிற்கு ஈடுகட்ட முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்கா அமைதியாக இருக்கிறது. மேலும் வடகொரியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளது. வடகொரியாவை அமெரிக்கா தாக்கினால் அது தனது எல்லைக்கு ஆபத்து என சீனா கருதும். வடகொரியா என்பது சீனாவிற்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற தென்கொரியாவிற்கும் இடையே உள்ள பஃபர் ஜோன் போல செயல்படுகிறது. சீனா இருக்கும் வரை வடகொரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அமெரிக்காவுக்கு எளிதல்ல. அமெரிக்காவை வடகொரியா இராணுவ ரீதியாக தாக்காமல் பொருளாதார தடைகள் மூலம் அந்த நாட்டை முடக்கவே முயல்கிறது. அதாவது வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன்னை நேரடியாக வீழ்த்துவதை விட அவரை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தி வைக்கவே அமெரிக்கா விரும்புகிறது. வடகொரியாவிடம் அளிக்கும் சக்தி உள்ளது, ஆனால் அள்ளும் சக்தி, அதாவது இயற்கை வளங்கள் இல்லை. இதுதான் அந்த நாட்டை அமெரிக்காவின் நேரடி தாக்குதலிலிருந்து காப்பாற்றுகிறது.